அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச நாளின் காலை வேளைக்காக பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை பற்பல தேசங்களிலிருந்து நீர் கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுடைய குறைகள் குற்றங்களை ஆண்டவர் மன்னித்து அப்பா எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுகி சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிகிறதற்கு முன்னே நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகள் எல்லாம் இந்த உபவாச நாளில் சந்திக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசன் போராட்டத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் இந்த நாளில் மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறதற்காகவும் உம்முடைய கண்கள் காண்கிறவர்களாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா எருசலேம் தேவாலயத்தில் சாலமன் செபித்த போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தருடைய மகிமை அங்கு இறங்கி வந்ததப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என் ஆண்டவருடைய கண்கள் காண்கிறவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கட்டும் என்றப்பா உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பித்த போது அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, சகல ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமான தேவாதி தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை அப்பா இந்த நாளில் நீர் கண்ணோக்கி பார்த்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஒருவர் கூட உம்முடைய சமூகத்தில் வந்தவண்ணம் திரும்பி போகாதபடிக்கு நீர் ஆண்டவரை அதிசயங்களை காணச் செய்யும்படியாய் செபிக்கிறேன். அப்பா நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்று சீனாய் மலையில் இறங்கி வந்த மகிமையின் மேகம் ஆண்டவரே இந்த இடத்துல இறங்கி வரட்டும். அப்பா குறைவுகளை நிறைவாக்குற தேவனுடைய வல்லமை இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும் என்று செபிக்கிறேன். தேவன் தாமே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமேல நிறைவாக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் இருக்கிற கட்டுகள், போராட்டங்கள், தடைகள், தீங்கின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கி போடும்படியாய் செபிக்கிறேன். ஜெபிக்க தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே நீர் ஜெப ஆவியை ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்கள் மேல் ஊற்றுவீராகப்பா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே இந்த இடம் முழுதும் உம்முடைய மகிமை வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் காணும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தின தேவன் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக உம்முடைய மகிமையின் மேகம் இந்த இடத்துல வந்து இறங்கட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா கடன் சிறையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் சிறையிருப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா கடன் பாரத்தோடு அவதிப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற போராட்டங்கள் இந்த ஒரு விடுதலையை கட்டளையிட செபிக்கிறேன். அப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அநேக
ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்ன தேவனுடைய வல்லமை அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால் நிறைத்தருளுங்க என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உயர் படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிரியை நடப்பிக்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா திருமண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், கானாவூர் கல்யாண வீட்டில் குறைவை நிறைவாக்குற தேவன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. திருமண ஆசீர்வாதங்கள் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவராலும் பூட்ட முடியாது என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற திறந்த வாசலை உம்முடைய பிள்ளைகள் கண்டடையும்படியான ஆசீர்வாத ஆண்டவரே வாசல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக திறக்கட்டும் என்று செபிக்கிறேன். கோணலானவைகள் செம்மையாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே பொய் சொல்ல தேவனொரு மனிதன் அல்ல, மனமாற நீர் மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி இருக்கிறதே. ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவன், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே அப்பா. வெட்கப்பட்டது போல் இருக்கும் அப்பா, ஆனால் வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு அப்பா லேட்டாக நீர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மிகப்பெரிய ஜாதியாக மாற்றின தெய்வம் அல்லவோ நீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கும் தாமதமானாலும் நீர் அதில் ஆண்டவரே ஒரு அற்புத செயலை வைத்திருக்க போகிறதற்காக உம்முடைய அப்பா மெய்யான திட்டம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் என்று வியாதியோடு திரும்பாதபடிக்கு அப்பா விடுதலையோடு கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்யும் அப்பா. வெளியே சொல்ல முடியாத பாடுகளோடு துக்கத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் அப்பா இன்று சந்தோஷமாய் மாறட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களின் எல்லைகளில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே சமாதானத்தை இழந்து தவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த தெய்வீக சமாதானத்தால் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள கழுகை போல புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், கண்ணிகள், கட்டுகள் உடைக்கப்பட்டப்பா கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கிறேன் அப்பா. சகல பலவீனத்தின் கட்டுகளும் உடைக்கப்படட்டும், சகல பிசாசின் வல்லமைகளும் அழிக்கப்படட்டும் அப்பா. அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்படட்டும் அப்பா. குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவர்களையும் கர்த்தர் சந்தித்து உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரே குடும்பமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த
தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே யாரை சந்திக்கணுமோ நீங்கள் அவர்களை சந்தித்து அப்பா உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதியும். வேலை செய்ய ஒவ்வொருவருக்கும் திராணியை கொடுமப்பா. ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்கேற்ற சூழ்நிலைகள் உண்டாகட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்கிறவர்களுக்கு கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. அவர்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்னதுபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்கையில் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கை திருமணம் ஆகியும் வாழ்க்கை இழந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அத்திமரம் துளிர்விடும், பட்டமரம் செழிக்கும் என்று சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரிய நடப்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து அப்பா நீர் இந்த நாளில் எங்களோடு வெளிப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூக்கம் வராத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்து பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலைகளை கொடுத்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமாதானத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உம்முடைய சத்திய வார்த்தை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் விடுவிக்கட்டும் அப்பா. ஒருவர் கூட இந்த இடத்தை விட்டு வறுமையாய் திரும்பாதபடிக்கு காத்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு விசை கூட மன்னியும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தோடு நாங்கள் யாரும் தேவனை தரிசிக்க முடியாதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தியருளுங்க அப்பா. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், பாடுகிற பாடல்கள், கேட்க போகிற செய்திகள் எல்லாவற்றிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒலி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படட்டும். சத்துரு ஜெயமெடுக்காதபடி காத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான இருபால் இறை உள்ளங்களே, ஏப்ரல் முதல் வார முதல் சனிக்கிழமை இன்று தந்தையாம் இறைவன் நம் அனைவருக்கும் கொடுத்து ஒன்று சேர்த்த மேலான கிருபைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கொடுக்கப்பட்ட சில நிமிட நேரத்தில் ஒரு சில வார்த்தை வழியாக கடந்து செல்வோம். வார்த்தையை நிறைவாக உள்வாங்க இறைவன் அனைவருக்கும் அருள் வரத்தை தந்து வழிநடத்த வேண்டும் மன்றாடி இறைப்பாதம் சமர்ப்பித்து இறை வார்த்தையில் கடந்து செல்கின்றேன். தூய யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 17-18 ஆகிய இறை வார்த்தைகள். அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வார்த்தை தெளிவாக ஒரு முறை கூட கேட்போம். அன்பானவர்களே, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு இறை உள்ளங்களே, நேற்றைய தினத்தில் தந்தையாம் இறைவன் திருச்சிலுவையில் தொங்கிய 7 இறை முத்துக்களை தியானித்தோம். அந்த இறுதி வார்த்தை, 6வது வார்த்தை, ஆவியை ஒப்படைப்பார். மண்ணகத்தில் தந்தையாம் இறைவன் எதற்காக வந்தேன், ஏன் வந்தேன் என்று அனைத்து நிகழ்வையும் அவர் நிறைவேற்றிய பிற்பாடு இறைவன் பெற்றுக்கொண்ட அந்த 100க்கு 100 பரிசுத்த ஆவியின் கிருபை வல்லமை அவர் ஒப்படைக்கின்றார். 7வது இறை வார்த்தையை இறைவன் மாம்ச சரீரத்தில் பெற்றிருந்த ஜீவனை இந்த மண்ணகத்தில் ஒப்படைக்கின்றார். இந்த 2 நிகழ்வோடு நேற்றைய 7 இறை வார்த்தையை தியானித்தோம். அந்த 7வது இறை வார்த்தைப்படி என் உயிரை நானாக கொடுக்கின்றேனே தவிர என்னிடமிருந்து யாரும் அதை பறித்து கொள்வதில்லை. வலக்கரத்தில் ஓராணியும் இடக்கரத்தில் ஓராணியும், பாதம் 2ம் சேர்ந்து ஓராணி, சிரசில் முள்முடி. இறுதி கட்டத்தில் உயிர் மூச்சை விடுகின்றேன் என்றால், அன்பு இறை உள்ளங்களே, அந்த ராஜாவோ மந்திரிகளோ அங்கிருந்த சேனைகளோ அவரை துன்புறுத்தி சிலுவையில் அறைந்த காரணத்தால் அந்த உயிர் பிரியவில்லை.